அன்பார்ந்த கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த காணொளியில் நீங்கள் காண இருப்பது 2024 ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஷம்சுல் இஸ்லாம் சங்கத்தில் நடைபெற்ற இண்டிபெண்டன்ஸ் டே குடியேற்ற தின விழாவில் நிகழ்ச்சிகள். தொடர்ந்து பாருங்கள். தம்பி இஸ்லாம் ஷம்சுல் இஸ்லாம் சங்கத்தின் மாணவர்கள் குடியேற்றுவதற்காக ஆயத்தமாகி மொஹிதீன் பள்ளிவாசலிலிருந்து வரும் காட்சியை தான் பார்க்கின்றீர்கள். இப்படி மதரசல் நிஸ்வானை சுற்றி அந்தப்புறம் செக்கடி பள்ளிவாசலுக்கு பின்புறத்தில் ஷம்சுல் இஸ்லாம் சங்கத்தின் வாசலுக்கு வருவார்கள். இஸ்லாம் நடுவில் பைக் ஓடுறா. وسيق الذين كفروا إلى جهنم زمرا حتى إذا جاءوها فتحت أبوابها وقال لهم خزنتها ألم يأتكم رسل منكم يتلون عليكم آيات ربكم وينذرونكم لقاء يومكم هذا قالوا بلى ولكن حقت كلمة العذاب على الكافرين قيل ادخلوا أبواب جهنم خالدين فيها فبئس مثوى المتكبرين وسيق الذين اتقوا ربهم إلى الجنة زمرا حتى إذا جاءوها وفتحت أبوابها وقال لهم خزنتها سلام عليكم طبتم فادخلوها خالدين وقالوا الحمد لله الذي صدقنا وعده وأورثنا الأرض نتبوأ من الجنة حيث نشاء نعم العاملين وترى الملائكة حافين من حول العرش يسبحون بحمد ربهم
وقضي بينهم بالحق وقيل الحمد لله رب العالمين. صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم. நம் நாட்டினுடைய கொண்டாட்டத்தில் நம் சங்க சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கு வருகை சென்றிருக்கின்ற சங்கத்தின் நிர்வாகிகளே, முன்னாள் நிர்வாகிகளே, உலமா பகுதிகளே, சங்க முகல்லாவாசிகளே, சிஸ்வா சொந்தங்களே, மக்கள் பேரணி சிறப்பாக நடைபெற்றது. அதை ஒருங்கிணைத்த ஆசிரியர் பெருமக்களே, சிறப்புரையாற்ற வருகை சென்றிருக்கின்ற ஆப்பிள் அஹ்மது மீதி மௌலானா அவர்களே, அனைவரையும் வருக வருக என்று சம்சுலிஸ்லாம் சங்கம் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். அடுத்தபடியாக நம் தேசிய கொடியை சங்கத்தின் தலைவர் அவர்கள் ஏற்றுவார்கள். அடுத்தபடியாக சிறப்புரையாற்றுமாறு ஹாஃபிஸ் மௌலானா அஹ்மது மீதி அவர்களை அழைக்கிறோம். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، قال الله سبحانه وتعالى في قرآنه الكريم وفي فرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. نريد أن نمن على الذين استضعفوا في الأرض ونجعلهم أئمة ونجعلهم الوارثين. மன்னிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மவர்களுக்கு ஏராளமான பாக்கியங்கள், ஏராளமான அருட்கொடைகளை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அடிப்படையில் நமக்கு கொடுத்த பாக்கியங்களில் சிறந்த பாக்கியம் ஈமான் என்ற பாக்கியமாக இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ், நாம் இந்திய திருநாட்டில் 78வது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் சற்று வரலாற்றை புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால், இந்த சுதந்திரம் எதற்கு பரிசாக கிடைத்தது என்று பார்த்தோம் என்று சொன்னால், எத்தனையோ முஸ்லிம்களின் இரத்தங்கள், எத்தனையோ முஸ்லிம்களின் உயிர்கள், எத்தனையோ பெண்கள் விதவையாக்கப்பட்டார்கள், எத்தனையோ குழந்தைகள் அனாதையாக்கப்பட்டார்கள். அதற்கு பகரமாக கிடைத்ததுதான் இந்த சுதந்திரமாக இருக்கின்றது. இந்த வரலாற்றில் முஸ்லிம்களுடைய பங்களிப்பு ஏராளம் மறைக்கப்பட்டிருக்கின்றது, இருட்டடிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் சுதந்திர போராட்டத்தை முதன்மையாக ஆரம்பித்தது முஸ்லிம்கள் தான். ஷா அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தான் முதன்மையாக சுதந்திரத்திற்காக போராட்டத்தை துவக்கியதாக வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று 1756ஆம் ஆண்டு வங்காள தேசத்தின் சிங்கம் என்று அழைக்கப்பட்ட சிராஜுத் தௌலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இவர்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பல போர்களை செய்திருக்கின்றார்கள். அதே போன்று நம் பலராலும் அறியப்பட்ட திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 1769 முதல் 1799 வரை தன்னுடைய கடைசி மூச்சு வரை இந்த சுதந்திரத்திற்காக பல போராட்டங்களையும் பல இன்னல்களையும் சந்தித்திருக்கின்றார்கள். 1862ஆம் ஆண்டு பகதூர் ஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சுதந்திரத்திற்காக குரல் கொடுப்பதன் காரணமாக பர்மாவிலே சிறையில் அடைக்கப்பட்டதாக வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. 1857ஆம் ஆண்டு காசிம் நானூத்துவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்தாதுல்லா முஹாஜிர் மக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மூலமாக ஷாமி என்ற யுத்தமும் சுதந்திரத்திற்காக அந்த உலமாக்களால் நடத்தப்பட்டதாக வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. 1866ஆம் வருடம் தேவன் மதரசா தாருல் உலூம் தேவன் மதரசா ஆரம்பிக்கப்பட்டு
அங்கிருந்த பல உலமாக்களும் இந்த சுதந்திரத்திற்காகவும் குரல் கொடுத்தார்கள். அந்த ஆங்கிலேயர்களை எதிர்த்து பல ஃபத்வாக்களும் மார்க்க தீர்ப்புகளும் கொடுக்கப்பட்டது. இவ்வளவு விஷயங்கள் நடந்த பிறகுதான் இன்று மக்களுக்கு மத்தியிலும் சிறு பிள்ளைகளுக்கு மத்தியிலும் காந்திஜி என்ற பெயர் கொண்ட நண்பர் அந்த நேரத்தில் தான் வருகின்றார். 1921 வருடம் தான் அவர் முன்னிலைக்கே வருகின்றார். அவரையும் கொண்டு வந்தவர்கள் யார் என்று சொன்னால் முஸ்லிம்கள் தான். அவரை இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர்கள் முஸ்லீம்கள் தான். கிட்டத்தட்ட 150 வருடங்கள் முஸ்லீம்கள் தன்னந்தனியாக இந்த சுதந்திரத்திற்கு போர் கொடுத்து குரல் கொடுத்து வந்தார்கள். பொதுக்கட்டத்தில் உலமாக்கள் ஒன்று போல் மசோரா செய்கின்றார்கள். நாம் மட்டும் தனியாக இருந்த வேளையில் நம்மளுக்கு பலம் குறைவாக இருக்கும். மற்றவர்களும் சேர்த்துக் கொண்டால் மற்ற மதத்தவர்களும் இணைத்துக் கொண்டால் நம்மளுக்கு கொஞ்சம் வலுவாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் உலமாக்களால் மசோரா செய்யப்பட்டு 1921 ஆண்டு காந்திஜி அவர்களை அந்த விஷயங்களுக்கு முதன்மைப்படுத்தினார்கள். இவ்வளவு விஷயங்கள் முஸ்லிம்கள் பல தியாகங்கள் பல சொத்துக்களை கொடுத்திருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட முஸ்லிம்களை அந்த ஆங்கிலேயர்கள் பல சிரமங்களுக்கு ஆளாக்கினார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு இடத்தில் இவ்வாறாக கூறி காட்டுகிறான், இன்னல் முலூக இதா தகலூ கர்யத்தன் அஸ்ஸதூஹா வஜஅலூ அஇஸ்ஸத அஹ்லிஹா அதில்லா வகதாலிக யஃஅலூன். இந்த ஆட்சியாளர்கள் அரசர்கள் ஒரு ஊரிலே வருகிறார்கள் என்று சொன்னால் அந்த ஊரை துவம்சம் செய்து விடுவார்கள். பல குழப்பங்களை ஏற்படுத்தி அதில் இருக்கக்கூடிய கண்ணியவான்களை இழிவானவர்களாக ஆக்குவார்கள் என்ற கருத்துப்பட ஆயத்தில் அல்லாஹ் குர்ஆனில் கூறி காட்டுகின்றான். இதே செயல்தான் அந்த ஆங்கிலேயர்கள் நம்முடைய பல வளமாக்கள் பல நல்ல மக்களுக்கும் இப்படிப்பட்ட பல கஷ்டங்களை கொடுக்கிறார்கள். சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியர் வரலாற்று ஆசிரியர் பணிபுரிகின்றார். அதாவது நான் ஒரு சமயம் அந்த வெளியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தை கடந்து செல்லக்கூடிய சமயத்தில் பல முஸ்லிம்களை கொண்டு குடித்த ஒரு பிணக்குவியலை பார்க்க நேரிட்டது. அதை பார்த்தவுடன் எங்களுடைய மனம் வளர்த்தது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் எங்களுடைய குதிரைகள் கூட குறுங்கியது என்பதாக பதிவு செய்கின்றார். இவர்களுடைய தியாகங்களை செய்துதான் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சுதந்திரத்தை வாங்கி தந்திருக்கின்றார்கள் என்பது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதே போல தாம்சன் என்ற ஒரு வரலாற்று ஆசிரியர் பதிவு செய்கின்றார். டெல்லியில் இருக்கக்கூடிய முக்கிய சாலையான பெஷாவர் என்ற அந்த முக்கிய சாலை வழியாக செல்லக்கூடிய சமயத்தில் அந்த சாலையின் இருபுறமும் இருக்கக்கூடிய மரங்களிலே உலமாக்கள் தூக்கிலிடப்பட்டிருந்தார்கள். பல பல்லாயிரக்கணக்கான உலமாக்கள் தூக்கிலிடப்பட்டிருந்ததாக வரலாற்றை பதிவு செய்கின்றார். அவர் கூறக்கூடிய சமயத்தில் நான் டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் தங்கிருக்கக்கூடிய சமயத்தில் பிணத்தை எரிப்பதை போன்று ஒரு மனித உடல் எரிப்பதை போன்ற ஒரு துர்நாற்றம் வீசியது. நான் அந்த இடத்தை நோக்கி சென்று பார்த்தேன். அப்பொழுது பார்த்தோம் என்று சொன்னால் 40 உலமாக்களை நிற்க வைத்து நீங்கள் எங்களுக்கு எதிராக எந்த விஷயமும் செய்யக்கூடாது, எங்களுக்கு நீங்கள் கட்டுப்பட்டீர்கள் என்று சொன்னால் நாங்கள் உங்களை விட்டு விடுகின்றோம், இல்லை என்றால் உங்கள் இந்த நெருப்பியை போட்டு துன்புறுத்தோம் என்று சொல்கின்றார்கள். அந்த உலமாக்கள் அந்த முஸ்லிம்கள் அவர்கள் நாங்கள் உங்களுக்கு கட்டுப்பட மாட்டோம் என்று சொன்னவுடன் அவர்களை இந்த நெருப்பிலை விட்டு அவர்களை ஷஹீதாக்கினார்கள். இவ்வாறுதான் வரலாற்றில் இருக்கின்றது. இதன் காரணமாக அந்த ஆங்கிலேயர்கள் முஸ்லிம்கள் பல சந்தர்ப்பங்களில் அவர்களுக்கு எதிராக இருந்ததன் காரணமாக அவர்களை எப்படியாச்சும் ஒழித்தொழிக்க வேண்டும், அவர்களை தூரமாக்க வேண்டும், அவர்களுக்கு இந்த சக்தியை கொடுக்கக்கூடியது என்ன என்று ஆராய்ந்து 3 திட்டங்கள் 3 விஷயங்களை முடிவு செய்தார்கள். முதலாவதாக குர்ஆனை ஒழிப்பது, இரண்டாவது உலமாக்களை அழிப்பது, மூன்றாவது அந்த ஜிஹாத் என்ற சிந்தனை மோகத்தை விட்டும் முஸ்லிம்களை தூரமாக்குகின்ற இந்த 3 திட்டங்களை அவர்கள் செயல்படுத்தினார்கள். கிட்டத்தட்ட வரலாற்றில் பதிவு செய்யப்படுகின்றது 3 வருடங்களில் 3 லட்சம் குர்ஆன் பிரதிகள் அளிக்கப்பட்டது. 14,000 உலமாக்கள் தூக்கிவிடப்பட்டார்கள் என்பதாக வரலாற்றில் பதிவு செய்யப்படுகின்றது. எண்ணிக்கையெல்லாம் நம்முடையார்களே, நமக்கு இதிலிருந்து கிடைக்கக்கூடிய காரணம் என்ன என்று சொன்னால், நான் இந்த நிம்மதியாக இந்த உள்ளம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், நாடு சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம் முன்னோர்கள் செய்த தியாகங்கள், நம் முன்னோர்கள் செய்த அர்ப்பணிப்புகள், நம் முன்னோர்கள் செய்த தூரநோக்கு சிந்தனைகள் தான் நாம் இந்த நிம்மதியாக இந்த இடத்திலேயும் சில விஷயங்களும் செய்ய வருகின்றது.
ஆக நாமும் ஒற்றுமையுடன் பல விஷயங்களை தூரநோக்கு சிந்தனையுடன் செயல்படுத்தணும் என்று சொன்னால் பின்னாடி வரக்கூடிய நம்முடைய சந்ததியினருக்கு அது ஒரு பாதுகாப்பாகவும் நிம்மதியாக வாழ்வதற்கு ஒரு தோதுவாகவும் இருக்கும். முஸ்லீம்கள் பல வேர்வைகள் சிந்தி பல ரத்தங்கள் சிந்தி சம்பாதித்திருக்கும் இந்த சுதந்திர நாட்டில் இன்றைய நிலைமையை பார்த்தோம் என்று சொன்னால் முஸ்லீம்களுக்கு அருமையான ஒரு சூழல் தான் இருக்கின்றது. நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இந்திய நாட்டை முஸ்லிம்களுக்கு சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்துவான். இன்ஷா அல்லாஹ் நிலைநாட்டப்படுவதற்கு இந்த இந்தியாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காரணமாக்கி வரக்கூடிய காலங்களில் நமக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் எந்த ஒரு இடைபாடுகளும் இல்லாமல் நிம்மதியாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்மளும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக நம்ம சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு சங்கத்தினுடைய செயலாளர் அவர்களால் சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக நாட்டுப்பண் அனைவரும் எழுந்து நிற்போம். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंधु गुजरात मराठा द्राविड उत्कल गंगा विंध्य हिमाचल यमुना गंगा उत्कल जलधि तरंगा तव सुत नामे गाहे तव सुत आशीष माहे काहे दर जय नादा जनगण मंगल नायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे वहंगा बिहंदिही सुब्हानकल्लाहुम्मा बिहम्दिका अशहदु अन ला इलाहा इल्ला अंता अस्तगफिरुका. இந்த விழாவுக்கு வருகை தந்த அனைவருக்கும் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மூஞ்சி வாங்கிட்டு போ. மூஞ்சி வாங்கிட்டு போ. கொடுக்கலாம். தான் பார்க்கணும் பண்ணக்கூடாது. Subscribe to Creativity channel, like, share and comment, and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.